உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜயை தட்டி தூக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புது வியூகம், புரட்சிகரமான வியூகத்தை நிறையா வந்துருச்சு. அரசியலில் அதிர வைக்கிற ரகசிய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு. 2026 நடக்க போகிறது தேர்தலா அல்லது ஜனநாயக போரா? திமுகவில் தொடர்ந்து அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் இணைகிறதுக்கு என்ன காரணம்? ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம் கூட மதுரையில் மாநாடு போட போகிறேன், அங்கே சமுதாய சொந்தங்களெல்லாம் ஒன்று கூட்டி வித்தியாசமான ஒரு அறிவிப்பை அறிவிக்க போகிறேங்கிறாரு. அப்போ அவருடைய அந்த கட்சி நிலைமையும் மாறுபடுதா? இப்படிலாம் இருக்கிறப்ப நயினார் நாகேந்திரன் இங்கே நடத்துகிற முறையே சரியில்லை. இப்படி போனால் பாஜக தமிழ்நாட்டில் காணாமல் போயிடும். மறுபடியும் அண்ணாமலையை திருப்பி நம்ம உள்ளே கொண்டு வேறு ஏதாச்சும் ஒரு பொறுப்பும் பேரில் அவருடைய ஆலோசனைப்படி கட்சி போகிற மாதிரி சூழ்நிலையை செய்யணும்னு சொல்லி அமித்ஷா முடிவெடுத்திருக்கிறதாகவும், அதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ந்து போயிட்டு ஆகா சரியில்லையேன்னு யோசிக்கிறதாகவும் செய்தி வருது. இப்படி பல செய்திகள் நிமிடத்துக்கு நிமிடம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிற செய்திகளை நம்ம கிடைக்கக்கூடியதை அப்படியே எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் நம்ம இந்த உள்ளத்தில் உள்ள சேனலுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கெல்லாம் தெரியும், பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வரைக்கும் கூட்டணியில் இருக்குங்கிறது தான் தகவல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி நீடித்தா வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. காரணம் பாஜக அதிமுக தலைவர்கள் ஒன்றாயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க, புகழ்ந்துக்கிறாங்க. 109 பட்சணங்களோடு விருந்து சாப்பிட்டாலும் தொண்டர்கள் இதை விரும்பவே இல்லைங்க. தொண்டர்கள் மத்தியில் இணையவே இல்லை. அதற்கு ஒரு உதாரணம், ஏற்கனவே பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுச்சின்னு சொன்ன உடனே வெடி போட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள் மறுபடியும் இணைஞ்சப்ப ஒரு இடத்துல ஒரு ஆள் கூட முகத்தை சிரித்த முகமாக வச்சுக்கல. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பாஜக பக்கமும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாஜகவோட கொஞ்சமாக தொண்டர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் வெற்றி பெறக்கூடாது, அவர் பிரதமராக ஆகவிடக்கூடாதுன்னு சொல்லி சபதம் எடுத்து விலகின எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நம்ம 2026 அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம பாடுபடணுமா, நம்ம ஒத்துழைக்கணுமா? கூடவே கூடாது. நம்ம சத்தம் இல்லாமல் இருந்து ஆப்படிச்சிடணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை பாஜகவுடைய தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. அப்படிங்கிற கசிஞ்ச செய்தி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் உண்மை நிலவரம் அதுதான். பாஜக அதிமுக தொண்டர்களுக்குள்ளே ஒரு ஜெல் ஏற்படவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டுருக்காங்கல்ல, இது ஒரு பெரிய அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கு. சமீபத்தில் நம்ம கூட பார்த்தோம், அந்த அதிமுகவோட போட்டி போட்டுக்கிட்டே வந்த ஓபிஎஸ் கூட என்ன சொல்லிட்டாரு, பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்ததுனால அவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய ஆதரவெல்லாம் அந்த தென் மாவட்டங்கள்லேருந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. அப்படி போனால் இன்னும் நமக்கு பாதிப்பு அதிகமாகுங்கிற நிலையை உணர்ந்த எடப்பாடி இப்போ ரொம்ப கலக்கமடைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து ஒரு சிறுபான்மை அணியுடைய முக்கியமான நபராக கருதப்பட்ட எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அதிமுகவில் இருந்த திரு அன்வர் ராஜா அவர்களும் என்ன பண்ணிட்டாரு, இந்த அதிமுக விட்டு விலகி திமுகவுக்கு போயிட்டார். அப்படி பலரும் போன நிலையில் குறிப்பிடப்பட்ட வகையில் புதுக்கோட்டை மன்னர் முன்னாள் எம்எல்ஏ திரு கார்த்திக் தொண்டைமான் அவர்களும் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்குது. அது தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க இருக்குது. கேரளாவில் கிட்டத்தட்ட மாறி மாறி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அது. அதில் எம்பி எம்எல்ஏக்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த கட்சி இன்று வரைக்கும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் முஸ்லீம் லீக்குங்கிற பேரில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு பேரை போலியாக வச்சுக்கிட்டு முஸ்தபாங்கிறவர் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு வர்றாரு. இவர் கட்சி எந்த ஒரு அமைப்பு எங்கேயுமே அவருக்கு கிடையாது. ஆனால் பேர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு வச்சுக்கிட்டு
அரசியல் புரியாத சாதாரண மக்கள் வந்து ஓ இதுவும் முஸ்லீம் லீக் தான் போலன்னு நினச்சிக்கிற மாதிரி அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார், அதிமுகவுக்கு ஆதரவாக வந்து செய்தியில் வெளியிடுவார். உண்மையான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பலமாக இருக்கிற முஸ்லீம் லீக் திமுக பக்கம் இருந்தால் இந்த முஸ்தபா முஸ்லீம் லீக் என்ன பண்ணும், அதிமுக பக்கம் பச்சை கொடியை காட்டும். இந்த பச்சை கொடிக்காக இவரை வச்சுருப்பாங்க. இவர் கூட இப்போ என்ன பண்ணிட்டாரு, பாஜக பக்கம் வந்து இவர் அதிமுக போயிட்டதுனால உங்களுக்கு நாங்கள் அதிமுக பக்கம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஜயுடைய தாவேகாவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. இதுவும் அந்த எடப்பாடி அவர்களுக்கு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஏற்கனவே எஸ்டிபிஐங்கிற ஒரு கட்சி, அது ஒரு இஸ்லாமிய சமூக மக்களை அதிகமாக கொண்ட கட்சி, அது அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. அந்த எஸ்டிபிஐ கட்சி வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிறப்ப அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், கவலையே படாதீங்க, எங்களை பற்றி அவதூறாக செய்தி வெளியிடுறாங்க, நாங்கள் திருப்பி பாஜகவுக்கு போயிடுவோம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம். எஸ்டிபிஐ நீங்கள் சிறுபான்மை மக்களை நம்பி வந்திருக்கிறீங்க, உங்களை நான் கைவிட மாட்டேன். 2026 என்னங்க 2031 இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாது, நீங்கள் தைரியமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த மாநாட்டில் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் எஸ்டிபியோட மாநில தலைவர் நெல்லை முபாரக். அறிவித்து அங்கிட்ட ஒரு சில வாரங்களில் என்ன பண்ணிட்டார், குபுக்கடின்னு போயிட்டு பாஜகவுக்கு சப்போர்ட்டு ஆதரவு கூட்டணின்னொடனே நெல்லை முபாரக் அதிர்ந்து போயிட்டு அடாச என்னையா இப்படித்தான் சொன்னீங்க, இப்படி ஆயிட்டீங்களே, உங்களோட நாங்கள் இருக்க முடியாதுன்னு அவரும் இப்போ வெளியே வந்துட்டார். அடுத்து பாருங்க, புதிய நீதி கட்சியுடைய ஏசி சண்முகம் வந்து இப்போ ஒரு 10 பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம், எங்கள் சமுதாய மக்களையெல்லாம் எல்லா அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடத்த போகிறோம், அதில் வித்தியாசமான அறிவிப்புகளை அறிவிக்க போகிறோம், அது அரசியலில் பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்த உடனே என்ன ஏதாச்சும் நம்மளோட கழட்டிட்டு போயிடுவாரோங்கிற கவலை பாஜகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் வந்துருச்சு. இப்போ எல்லா வகையும் பார்க்குறப்ப ஆக நம்ம வந்து இனம் தெரியாமல் பாஜகவில் போய் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலக்கமடைஞ்சிருக்கிறாரு. அப்படி கலக்கமடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து இன்னொரு பயமும் வந்திருக்குது. அந்த பயம்தான் முக்கியமான பயம், பதஷ்டம். இன்னொரு பக்கம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்திருக்கு. உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல, அது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயமும் இருக்குது பதஷ்டமும் இருக்குதுங்கிறீங்க, அப்புறம் மகிழ்ச்சியும் இருக்குது சந்தோஷமும் இருக்குங்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. பயமும் பதஷ்டமும் என்னென்னா, பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள்லாம் கிடைக்காம போகுதுங்கிறது ஒன்று. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துட்டதுனால தென் மாவட்டங்களில் உள்ள அந்த முக்குளத்தூர் ஓட்டு பூரா அதிமுகவுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது 2. மூணாவதாக வந்து இவர் கட்சியில் இருந்த முக்கியமான தலைவர்கள்லாம் ஒவ்வொரு ஆளாக பீஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, திமுக பக்கம் போயிட்டுருக்காங்க. இப்படி நிலைமை போச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காம போயிடும் போல இருக்கே, நம்ம என்ன செய்கிறதுங்கிற பயமும் பதற்றமும் மாண்புமிகு இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது. இது பயம் பதஷ்டம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன தெரியுமா, இது எப்படி வேணாலும் போகட்டும், இப்போ நம்ம வந்து பாஜகவிட்டேருந்து கலட்டிக்கிறணும். அப்போ கலட்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாக்கு வேணும், ஒரு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும். அதுக்கு என்ன செய்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அமித்ஷா செய்கிற ஒரு ரகசியமான ஒரு திட்டம் இப்போ இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது என்ன திட்டம்னு கேட்டால், சமீபத்தில் பேசின நயினார் நாகேந்திரன் வந்து அவங்க கூட்டத்தில் சொல்கிறாரு, ஏங்க நான் தான் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நான் பாஜகவுடைய அந்த நகர பேரூர் ஒன்றிய நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி அப்போ நான் தான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன்னு சொல்கிறேன், அதுக்கு பதில் என்ன நைனாவா, நீங்கள் யாரும் நைனா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாரு. நயினார் நாகேந்திரனுக்கு நைனாவுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க, என்னை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு புலம்பி இருக்கிறாரு. இந்த தகவல் வந்து டெல்லிக்கு போயிடுச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, இப்போ சமீபத்தில் இவரை விட்டு கழட்டிட்டு போனாங்கல்ல ஓபிஎஸ் அவர்கள், அவரோட என்ன சொல்லியிருக்காரு, 6 முறை நான் ஃபோன் போட்டேன், இவர் எடுக்கவே கிடையாது, நான் மெசேஜில் அனுப்பிச்சேன், எப்படியாச்சும் என்னை வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, அது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக கௌரவமாக இருக்குன்னு சொன்னேன், கண்டிக்கவே இல்லை, அதனால தான் நான் இப்போ வெளியே இந்த பாஜக விட்டு வெளியே போகிறேன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரா. இந்த அறிவிப்பு கொடுத்ததும் பாஜக என்ன நினச்சாங்க, ஓபிஎஸ் புஷ்வான் ஆயிடுவார்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அறிவிப்பே வந்து அவருக்கு ஆதரவை மிகச்சு அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவருங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டாந்து நிறுத்தி 2-3 நாளாக வலைதளங்கள்லாம் அவரையே பேசுகிற மாதிரி பேசும் பொருளாக்கின உடனே அமித்ஷாவுக்கு கோபம் வந்துருச்சான்.
இன்னும் நயினா நாகேந்திரன் என்ன கால்குலேட் பண்ணுறாரு, அவர் சரியில்லையே, இப்படியே போனால் வந்து பாஜக வந்து பீஸ் வாங்கிருமே, அதனால் அண்ணாமலை தான் கரெக்டாக அதை வந்து குரோத்தை வளர்த்துக்கிட்டு வந்தார். இப்போ நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் அண்ணாமலையும் தலைவராக கொண்டு வர முடியாது. அதனால் அந்த இது நயினா நாகேந்திரன் தலைவராக போட்டது இருக்கட்டும், 2026 தேர்தலில் அண்ணாமலை அவர்களை திருப்பி உள்ளே கொண்டு வந்து தலைவர் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பை கொடுத்து இந்த தேர்தல் நிலவரங்களை, செயல்பாடுகளை, ஏற்பாடுகளை, முன்னேற்பாடுலாம் அவருடைய ஆலோசனைப்படி நடத்துகிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்து நம்ம வந்தால் தான் இந்த தமிழ்நாட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் சீட்டை பிடிக்க முடியும், ஓட்டை பிடிக்க முடியும்னு அவர் திட்டம் போட்டு அதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்கிற செய்தி எடப்பாடி அவர்களுக்கு கிடைச்ச உடனே தான் அவர் சந்தோஷப்பட்டாராம். இது போதும், எனக்கு பாஜக விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு இது போதும். ஏற்கனவே அம்மாவை திட்டினார் அண்ணாமலைன்னு தான் நாங்கள் வந்து கழட்டிக்கிட்டு வந்தோம். அப்புறம் அண்ணாமலையை நீங்கள் வந்து இதை விட்டு விளக்குங்க, அப்போ தான் சேருவோன்னு சொல்லி விளக்குனவரை தான் உள்ளே போனோம். இப்போ நம்மளுக்கு அங்கே நிலைமை சரியாகவே இல்லை, 2 தொண்டர்களும் ஜெல்லாகவும் இல்லை. இப்போ எப்படா வெளியே வர்றதுன்னு இருக்கிறப்ப அமித்ஷா போடுற பிளானு எடப்பாடி அவருக்கு ஆறுதலை கொடுக்குது. இப்போ என்ன சொல்ல போகிறாரு, நீங்கள் இப்படிலாம் கொண்டு வர்றீல்ல, அவர் வேணாண்டு தானே நாங்கள் வெளியே வந்தோம், இப்போ திருப்பி கொண்டு வர்றீங்க, அப்பா சரிவராஜ சாமி உங்களுக்கு நம்மளுக்கு வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு இதையே காரணமாக சொல்லி வெளியே வந்துடலாங்கிற ஒரு திட்டத்தை எடப்பாடியார் வச்சிருக்காருங்கிற ரகசியமான தகவல் வெளியே வந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவரோட நெருக்கமாக உள்ள அவருக்கு நம்பிக்கையானவங்க என்ன ஆலோசனை சொல்லியிருக்காங்க, இந்த திட்டம் சரி, ஆனால் இதை இப்போ வெளியிட்டுறாதீங்க, இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது எப்போ நம்ம வெளியிடணும்னா 2026 ஜனவரி கடைசி நேரத்தில் வெளியிடணும். அப்போ தான் அதிகப்படியாக நம்மளுக்கு எந்த விதமான தாக்குதல் நடக்காமல் ஒரு சூழ்நிலையாக நம்ம தேர்தலை சந்திக்க முடியும். அப்படி நீங்கள் அறிவிச்சிட்டு பாஜக விட்டு வெளியே வந்துடணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நமக்கு ஒரு சரியான கூட்டணிக்கு வந்து மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும். அதுக்கு பொருத்தமான ஒரே கட்சி விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் தான், இப்போவே பேச்ச ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்ததாகவும், அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள்ட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 to 1 மிக ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவருகிறது. அப்போ 2 பேரும் என்ன பேசியிருக்கிறாங்க, நம்ம 2 பேரும் கூட்டணி உறுதியாக போட்டுக்குவோம், அதை இப்போ நம்ம அறிவிக்க வேணாம், 2026 ஜனவரி வாக்கில் நான் பாஜகவிலேருந்து வெளியே வந்துடுறேன், வெளியே வர்றப்ப உங்களோட நானும் நீங்களும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுக இணைந்து வந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு இவர் சொல்ல, அவரும் பார்த்துருக்காரு சரியான வாய்ப்பு இது. காரணம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்களுக்கு பாஜக பக்கமும் போக முடியாது, திமுக பக்கமும் போக முடியாது. காரணம் ரெண்டுமே என்னுடைய அரசியல் எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. மூணாவதாக வந்து அதிமுக வந்து பாஜக அணியில் இருந்தாலும் அவர் இதுக்குள்ளே வர முடியாது. அடுத்து வந்து சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக முரண்பட்டு இருக்கிறதுனால அவரோடவும் சேர முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் நம்ம பலத்தை நிரூபிக்க முடியாத தமிழக வெற்றி கழகம் அரசியலில் போய் எலெக்ஷனில் நிற்கிறப்ப ஓரளவு கணிசமான பர்சன்டேஜை வாங்கலண்டா, 1% 2% வாங்கினா அது என்னங்க கட்சி, இது முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து கமலஹாசன் கட்சியை ஓரங்கட்டின மாதிரி கட்டிடுவாங்க. எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 8% 10% வாங்கணுண்டா, ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேர்ந்தா தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சி வந்து அதிமுக தான். அப்படி அதிமுகவோட கூட்டணி சேர்றதா இருந்தால் இப்போ கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் வந்து சூப்பர் பிளான் ஆச்சு, நம்ம சேர்ந்துருவோன்ட்டு அவர் ஒரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு அவர் ஒரு புது ஐடியா சொல்லியிருக்காரு. அதுதான் ஆச்சரியமான ஐடியா, புது டீல். நீங்கள் இல்லை நாங்கள் இல்லை, யாருமே எதிர்பார்க்கலை. அப்போ விஜய் சொல்லியிருக்காரு, ஓகே தலைவா நீங்கள் சொல்கிறத நம்ம செஞ்சுக்குவோம், ஆனால் முதலமைச்சர் யாருங்கிறப்ப நீங்கள் சொல்லுவீங்க நாங்கள் தான் பெரிய கட்சிப்பீங்க, ஆனால் நாங்கள் வந்து உங்களை முதலமைச்சராக்கிறதுக்காக கட்சி திறக்கலை. அதனால் ஒன்று பண்ணுவோம், 2 பேரும் 117 சீட்டு போட்டுக்குருவோம், யார் அதிகமான சீட்டில் ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சர், அடுத்தாப்பில் வர்றவங்க துணை முதலமைச்சர், இந்த டீல் ஓகேயான்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்ல மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேட் போட்டிருக்காரு. யார், எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன கால்குலேட் போட்டிருக்காரு, இவர் என்னதான் தலைகளாக 2 தண்ணியை குடித்தாலும் அதிமுக மிகச்சலாம் இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக இவர் வந்து 3வது கட்டம் 2வது கட்டத்துக்கு தான் போவார், நம்ம தான் வருவோம், நம்ம தான் முதலமைச்சர் ஆகும். அதை இப்போ விலைக்கெல்லாம் பேச வேணாம், டீல் ஓகே சொல்லிடுவோம். இவர் டீலுக்கு ஓகே சொல்லிவிட்டு இவர் ஒரு புது ஐடியா சொல்லியிருக்காரு. அந்த ஐடியா தான் ஆச்சரியம். நீங்கள் சொல்கிறது சரிங்க தம்பி, அதை மாதிரி ஏற்றுக்குவோம், 234 117 போட்டால் நம்மள்ட்ட வேறு யாருமே வரமாட்டாங்க, அதனால் 200 சீட்டு ஆளுக்கு 100 வச்சுக்குவோம்,
மீதி 34 சீட்டை வந்து நம்மளோட வர இருக்கிற அந்த தோழமை கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. இப்போ உதாரணமாக இந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டால் என்ன ஆகும், இவற்றை பிரிஞ்சு போன எஸ்டிபிஐ உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு பச்சை கொடி ஆட்டிகிட்டு இருக்காருல, தமிழ்நாடு முழுக்க அமைப்பே இல்லாட்டி ஆனால் பேரை வச்சிருக்காருல, அந்த முஸ்தபாவும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் ஏதோ ஒரு மாநாடு போட்டு அறிவிக்க போகிறேங்கிறார், அவரையும் பேசி நம்ம டீல் பண்ணி உள்ளே இழுத்துடலாம். இப்படிலாம் கொஞ்சம் பேரை இழுத்துட்டோம்னா ஓரளவு கணிசமான ஓட்டுகளை நம்ம வாங்க முடியும். அப்படி வாங்கி வெற்றி பெறமோ இல்லையோ ஓரளவு சீட்டுகளை நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கட்சியை காப்பாற்றவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி காப்பாற்றினா தான் நம்மளை வந்து அதிமுக பொதுச் செயலாளருங்கிறத நம்ம தொண்டர்களை ஏற்றுக்குவாங்க. இந்த வர்ற தேர்தலில் வந்து சீட்டு இல்லாமல் அநேக இடங்களில் தோத்துட்டோம்னா நம்மளுடைய கட்சி பொறுப்பும் போயிடும். இது நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதே மாதிரி செய்வோன்னு சொன்ன உடனே அந்த டீலையும் விஜய் ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு தகவல் வருது. ஆக அந்த புதிய திட்டப்படி இப்போ என்ன பண்ண போகிறாங்க, வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தை மிக மிக ரகசியமாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற தகவல் தான் முள்ள கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தேர்தல் 4 முனை போட்டிங்கிறதும் உறுதியாயிருச்சு. ஒரு முனை தான் திமுக, நம்மளுக்கு தெரியும். திமுக கூட்டணி கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த கட்சியில் போய்ட்டு இன்னும் சொல்ல போனால் இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட போய் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒரு அணி. அடுத்து பாஜகவோடு சேர்ந்த அந்த பாமக போன்ற கட்சிகள் சேர்ந்த ஒரு அணி, 2வது அணி. 3வது அணி தான் விஜய் அவர்கள் அதிமுக, இந்த எஸ்டிபிஐ, ஏசி சண்முகம் போன்றவருடைய அணி 3வது அணி. 4வது அணி நாம் தமிழருடைய சீமானவருடைய அணி. இப்படி 4 அணி வர்றப்ப நம்ம இலக்கு 2026 200 நிச்சயங்கிற தெம்போட தமிழகத்துடைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதுதான் ரிசல்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான வித்தியாசத்தில் 200 இடங்களை பிடிச்சி மீண்டும் திமுக கூட்டணி தான், திமுக தான் ஆட்சி அமைச்சுங்கிற மாதிரி செய்திகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் சரிதானா, இதெல்லாம் உண்மைதானா, இதில் வந்து வேறு ஏதாவது வதந்திகளான செய்திகளா, இது பற்றிய வாய்ப்பு என்ன இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை, கிடைக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையில் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.